தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஏப்ரல் உடைய அப்டேட்டை பார்க்க போறோம். இந்த அப்டேட்டுகள் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா ரேஷன் அட்டை இல்லாத குடும்பமே இல்ல, எல்லா குடும்பத்துக்குமே ரேஷன் அட்டை தேவைப்படுது. அப்படி இல்லாம இருந்தா அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் உடைய ஸ்கீம் எல்லாம் மிஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அதுவும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் இருக்கு பாருங்க. அதாவது எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு, ஆட்சி அமர்த்தினதுக்கு பிறகு அந்த ரேஷன் அட்டையை வச்சுதான் உங்களுக்கு எல்லா இலவசங்களும் இப்ப என்னென்னலாம் அறிவிக்கிறாங்களோ அது உங்களை இடத்துல வந்து சேரும். அதனால ரேஷன் அட்டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு 4-5 அறிவிப்புகள் இருக்கு. அதுலயும் அந்த ரேஷன் அட்டையை வச்சுதான் நம்ம சொல்றோம்ல அவங்களுக்கு வந்து ஸ்கீமை கொடுக்க போறாங்கன்ட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் உரிமை தொகைங்கிறது ரொம்ப ஒரு பெரும் முக்கிய பங்காற்றுது. ஏன்னா வந்து குடும்ப அட்டை இருக்கணும், அந்த குடும்ப அட்டையில அந்த குடும்ப தலைவியுடைய பேர் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் உரிமை தொகை கொடுக்குறாங்க. பெண்கள் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2000 ரூபாய் கொடுக்குறீங்கிறாங்க மாசத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாவாய்க்கால இருந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப 2500 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. வருஷத்துக்கு அப்படி பார்த்தாவே என்ன ஆகுது, இந்த பக்கம் ஒரு 24,000 ரூபாய், அந்த பக்கம் ஒரு 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் வாக்குறுதிகளே வச்சிருக்காங்க. அப்ப வந்து இது வந்து ஒரு பெரிய தொகை தான். எல்லாத்துக்குமே ரேஷன் அட்டை தான் ரொம்ப முக்கியம். அது இல்லாமலும் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்குமே ரேஷன் அட்டை ரொம்ப முக்கியம். அதனால ஆதார் இல்லாதவங்க, ரேஷன் அட்டை இல்லாதவங்க இருக்கவே கூடாது. இப்ப அதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப ஏப்ரல் மாசம் வருது பாருங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா 3 மாசத்துக்கு உண்டான ரேஷன் பொருட்களை ஒரே நேரத்துல நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. எதுக்காக இவங்க அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வந்து ஸ்டாக் வந்து சேர்த்திட்டாங்களாமா. அதாவது வந்து இந்த தானியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ஸ்டாக் சேர்த்தி வச்சுட்டாங்களாமா. 3 மாசத்துக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் இப்பவே இருக்கனால ஏப்ரல் மே ஜூன் 3 மாசத்துக்கான பொருட்களை நீங்க ரேஷன் இந்த மாசம் போகும்போதே ஒட்டுக்கா வாங்கிக்கலாம்னு சொல்லப்படுது. அதனால உங்களுடைய ரேஷன் கடைகள்ல கேட்டு பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், 3 மாசத்துடைய பொருளை போய் வாங்கிட்டா அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு தான் வாங்கணும். நடுவுல போய் வாங்க முடியாது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 3 மாசத்தை ஒட்டுக்கா வாங்கிட்டா 3 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்கணும். 3 மாசத்துக்குமே என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா 3 மாசத்துக்கு ஒட்டுக்கா வாங்குறதுல என்ன பிரயோஜனம்னா, தனித்தனியா ரேஷன் கடைக்கு நீங்க அலைய தேவை இருக்காது. ஒரு தடவை போனாவே வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை போகும்போது பொருள் இருக்கோ இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் போவோம், அந்த மாசம் வந்து போக முடியாம போகும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களா போய் கைரேகை வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஒரு ரேஷன் கார்டுனா எப்படி, ஒருத்தவங்களாவது போய் கைரேகை வச்சா மட்டும்தான் பொருள் வாங்குற மாதிரி இருக்கு. அதனால வீட்டுல ஆள் இருக்கும் போதே 3 மாசத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல அப்டேட், இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே சமயத்துல வந்து இப்ப நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா ரேஷன் கார்டுலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, எலெக்ஷன் முடியற வரையும் மட்டும் ஒரு மாச காலம் மட்டும் பேர் ஆட் பண்றது, பேர் ரிமூவ் பண்றது, போன் நம்பர் ஆட் பண்றது செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. ஆனா வேற என்ன பண்ணலாம்னா, கைரேகை இணைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கைரேகை இணைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரை லாஸ்ட் டேட் எல்லாம் கொடுத்தாங்க. போன மாசமே லாஸ்ட் டேட் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம வீடியோல எல்லாம் சொன்னோம், கைரேகையை நீங்க இணைக்காமல் இருந்தா உங்களுக்கு கட் ஆயிரும். இப்ப உங்களுடைய ரேஷன் கார்டுல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் இருக்கணும். இப்ப யாரெல்லாம் வந்து உங்க குடும்பத்துல இருக்காங்களோ அவங்க இப்ப 4 பேரோ 3 பேரோ 2 பேரோ அவங்க பெயர் இருக்கணும். அதே மாதிரி பேர் இருந்தா மட்டும் பத்தாது, கைரேகையும் இருக்கணும். அப்ப இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க பெயர் இணைக்காம இருந்தாலும் இணைச்சுக்கோங்க, கைரேகை கொடுக்காம இருந்தா கைரேகை கொடுத்துக்கோங்க. இப்ப பெயரை வந்து இணைக்க முடியாத ஒரு கட்டமா இருக்கு. ஏன்னா ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனின் காரணமாக ஒரு மாசம் வந்து அந்த அப்டேட் வேலையை மட்டும் தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க அதை ஞாபகம் வச்சு எலெக்ஷன் முடிஞ்ச கையோட செஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சில மாசங்கள்ல தானே, 1-2 மாசம் கழிச்சு தானே எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவங்க சொன்னதெல்லாம் அடாப்ட் பண்றதுக்குள்ள நாம வந்து என்ன பண்ணிடணும், ரேஷன் கார்டை வந்து கரெக்டா வச்சிட்டோம்னாவே நமக்கு எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தாயுமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வீடுகளுக்கே வந்து ரேஷன் பொருட்களை கொடுக்குறாங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா, வயசானவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குறாங்க. எங்க வீட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா என்னாச்சு, வேன் வந்துச்சு போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. வந்தப்ப எங்களுக்கே ஆச்சரியம், ரேஷன் பொருட்கள்னு தெரிஞ்சு. அப்ப நாங்க போய் கிட்டோம், ரேஷன் பொருட்கள் நீங்க வாங்கிக்கலாமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து எங்களை பார்த்துமே சொல்லிட்டாங்க, இது உங்களுக்கு இல்லமா வயசானவங்களுக்கு தான் அப்படின்ட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சு வயசானவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 மாசமாவே கொடுத்துட்டு இருக்காங்க. சில இடத்துல அடாப்ட் பண்ணிட்டாங்க, சில இடத்துல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அமலுக்கு வராம இருக்கு, செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க ஏரியால நானே இந்த மாசம் தான் பாத்திருக்கேன், 2-3 மாசமா வாங்கிட்டு இருக்காங்களாமா, எனக்கே தெரியல. இந்த மாசம் தான் பாத்தீங்கன்னா தெரியுது. அந்த தாயுமானவர் ஸ்கீம் மூலமா வயசானவங்களுக்கு வீடு தேடி வந்து என்ன பண்றாங்க, ரேஷன் பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடைக்கு தேடி போனா கூட எனக்கெல்லாம் வந்து
ஒரு பொருள் இருந்தா ஒரு பொருள் இருக்காது. எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தா நம்ம அரிசி கேட்டா அரிசி கிடைக்காது, கோதுமையை போடுவாங்க. ஆனா அந்த வண்டியில கேட்டா எல்லாமே கொடுத்துட்டு போறாங்க. பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ஆசையா இருக்கு. வயசானவங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கு. நீங்க வந்து வயசானவங்களா இருந்தீங்கன்னா இனி நீங்க என்ன பண்ணலாம், இப்பவே போய் சொல்லி வச்சுக்கலாம். ரேஷன் கடையில எல்லாம் சொல்லி வச்சீங்கன்னாவே போதும், உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வீடு தேடியே வந்து பொருளை கொடுத்துருவாங்க. மொத்தத்துல உங்களுடைய ரேஷன் கார்டை கரெக்டா வச்சுக்கோங்க, கைரேகையை இணைச்சு வச்சுக்கோங்க. எல்லாரையும் முக்கியமான குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே நீங்க வந்து பேர் இணைச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயதானவங்க போய் சொல்லி வச்சிட்டீங்கன்னா வயதானவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். அதே மாதிரி 3 மாச பொருட்களை ஒட்டுக்கா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இப்ப வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உடனே வரும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து